நாள் 2022 செப்டம்பர் 17. கர்நாடகாவோட பெலகாவியில் இருக்கிற கேம்ப் ஏரியா பகுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு காலை 6 மணிக்கெல்லாம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஸ்டேஷனில் இருந்த ஒரு காவலர் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசினார். ஃபோன் காலில் அவருக்கு சொல்லப்பட்ட தகவல் அடிப்படையில் அந்த ஸ்டேஷனில் இருந்த காவலர்கள் கேம்ப் ஏரியா பகுதியில் இருக்கிற மெட்ராஸ் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு வீட்டுக்கு போனாங்க. அப்போது அந்த வீட்டில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கதறி அழுகிற சத்தம் கேட்டுச்சு. காரணம், அந்த வீட்டில் இருந்த ஒரு பெட்ரூமில் இருந்த பெட்டில் அந்த வீட்டை சேர்ந்த சுதீர் காம்ப்ளே அப்படிங்கிற நபர் கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதிகளில் ஆழமான வெட்டு காயங்களோட கொலை செய்யப்பட்டு கிடந்தார். என்ன நடந்துச்சுன்னு குடும்பத்தினர்கிட்ட கேட்கும்போது அவர் வழக்கம் போல நேற்று நைட் தூங்குறதுக்காக இந்த பெட்ரூமுக்கு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ காலையில் வந்து பார்த்தப்போ அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தாருன்னு சொன்னாங்க. போலீஸ் அந்த வீட்டை நல்லா கவனித்து பார்க்கும்போது வீட்டு மாடியோட பால்கனி, வீட்டோட கேட் அமைப்பு எல்லாமே நல்லா ஓப்பனாக இருந்துச்சு. அதாவது வெளியில இருந்து ஈஸியாக வீட்டுக்குள்ள வர்ற வகையில வீட்டோட அமைப்பு இருந்துச்சு. கொலை செய்யப்பட்டவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவர் அப்படிங்கிறதால இவர்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து இவரை கொலை பண்ணிட்டு பணத்தை திருடிட்டு போயிருக்கணும்னு தான் போலீஸ் நினைச்சாங்க. இதை தொடர்ந்து சுதீர் காம்ப்ளேவோட உடல் பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. வீட்டில் பண நகை எதுவும் கொல்ல போயிருக்கான்னு குடும்பத்தினர்கிட்ட கேட்கும்போது, இல்லை சார், அப்படி எதுவும் திருடு போகலை, எல்லாமே பத்திரமா தான் இருக்கு அப்படின்னு அந்த குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் தடயவியல் துறை அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு வந்து சோதனை பண்ணதில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வகையில் எந்த ஒரு தடயமோ கைரேகையோ கிடைக்காம இருந்துச்சு. சரி, இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? சுதீர் காம்ப்ளேவுக்கு யாராச்சும் விரோதிகள் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை சார், அவர் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு தான் இருப்பார், அவருக்கு எதிரிகள் யாரும் இல்லை அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் சொன்னாங்க. இப்படி இந்த வழக்கில் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காம பல குழப்பங்களோட பெலகாவி போலீஸ் இந்த வழக்குக்கான விசாரணையை தொடங்கினாங்க. கொலை நடந்தப்போ வெளியே எந்த ஒரு சத்தமுமே இல்லை. இறந்து போனவர் படுத்திருந்த அந்த பெட்டை தவிர அந்த தரைப்பகுதியில் கூட எங்கேயுமே இரத்த துளிகள் இல்லை. ஆனாலும் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். பெலகாவி போலீஸை திணறடிச்ச இந்த வழக்கில் 12 நாட்களுக்கு அப்புறமா குற்றவாளி சிக்கினது எப்படி, இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு திரைப்படம் இந்த கொலைக்கான ப்ளூ பிரிண்டாக மாறினது எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. பெலகாவியில் நடந்த இந்த கொலை நடந்த வீட்டில் எந்த ஒரு தடயமோ கைரேகையோ கிடைக்காததால போலீஸுக்கு இந்த வழக்கை எப்படி கொண்டு போறதுன்னு சிக்கல் இருந்துச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகராமையே இருந்துச்சு. ஒருத்தர் கொலை செய்யப்பட்டா அந்த வீட்டில் எந்த சத்தமும் கேட்காதா? கொலை செய்யப்பட்டவர் ஏன் எந்த சத்தத்தையும் கொடுக்கல? கொள்ளையடிக்க வந்தவன் ஏன் பணத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு போலீஸுக்கு பல கேள்விகள் எழும்புச்சு. அப்படின்னா கொலையாளியோட நோக்கம் பணத்தை கொள்ளையடிக்கிறது கிடையாது, சுதீர் காம்ப்ளேவை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, தொழில் போட்டியில் இந்த கொலை நடந்திருக்காங்கிற கோணத்தில் விசாரணையை கொண்டு போனப்போ கூட போட்டி ஏற்படுற அளவுக்கு சுதீரோட தொழில் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் பெருசாக டெவலப் ஆகாமல் ஒரு டல்லான நிலையில தான் இருந்திருக்கு. அதனால அவருக்கு தொழில் எதிரிகள் யாரும் இல்லைங்கிறத போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து கொலை நடந்த அந்த வீடு இருந்த தெருவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணும்போது முகமூடி போட்டிருந்த ஒரு நபர் அதிகாலை 3:30 மணி அளவில் கொலை நடந்த வீட்டுக்கு பக்கத்தில் போகிறது ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. அந்த வீடியோவை சுதீரோட குடும்பத்தினர்கிட்ட காட்டி விசாரிக்கும் போது, இல்லை, இது யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவரோட மனைவி, மகன், 3 பேருமே சொன்னாங்க. சிசிடிவி காட்சியில் ரெக்கார்டான அந்த நபர் தான் கொலையை பண்ணியிருக்கணும்னு உறுதியாக நம்பின போலீஸ் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல தீவிரமாக விசாரணையை கொண்டு போனாங்க. அதே போல அந்த வீட்டில் இருக்கிறவங்க தூங்கும்போது எல்லா வாசல் கதவுகளும் ஜன்னல் கதவுகளும் தாப்பால் போட்டுட்டு தான் தூங்கினதா சொல்றாங்க. ஆனா எந்த தாப்பாலுமே டேமேஜ் ஆகல. அதாவது கொலையாளி உள்ள வர்றதுக்கு போராடவே இல்லை. இதுக்கு 2 அர்த்தங்கள் தான் இருக்கும். கொலையாளிக்கு வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா இந்த கொலைக்கு வீட்டில் இருந்த யாரோ ஒருத்தர் துணை போயிருக்கணும் அப்படின்னு ஒரு கணிப்புக்கு போலீஸ் வந்தாங்க. அதன் அடிப்படையில் போலீஸோட முதல் கவனம் சுதீர் காம்ப்ளேவோட 24 வயசு மகளான ஸ்னேகா மேலே திரும்பிச்சு. காரணம், அந்த சிசிடிவி வீடியோவில் இருந்த நபர் 25 வயசு மதிக்கத்தக்க இளைஞராக இருந்தார். அதனால் அவரோட வயசை ஒத்து இருந்த ஸ்னேகாவோட பாய் ஃப்ரெண்டு தான் அந்த நபராக இருக்கணும்னு போலீஸ் ஒரு முன்முடிவுக்கு வந்தாங்க. இதை தொடர்ந்து ஸ்னேகா கிட்ட இந்த வழக்கு சம்பந்தமாக இயல்பாக விசாரணை பண்ணும்போதே அவங்க ஒரு தடுமாற்றத்தோட பதில் சொல்கிறத போலீஸ் கவனிச்சாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் இந்த வழக்கு சம்பந்தமா ஒரு சில கேள்விகளை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்னேகா கிட்ட போட்டு வாங்கினதுல பல உண்மைகள் வெளிவந்துச்சு.
அதாவது இந்த ஸ்னேகா புனேவுல இருக்கிற ஒரு காலேஜ்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பெலகாவில இருந்து புனே சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததால ஸ்னேகா புனேவுல ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் ஸ்னேகாவுக்கு கூட படிச்ச அக்ஷய் மகாதேவ் விதேகர் அப்படிங்கிற இளைஞர் கூட நட்பு ஏற்பட்டு பின்னாடி காதலாவும் மாறுச்சு. ரொம்ப நாட்களா நீடிச்ச இந்த காதலை ஸ்னேகா தன்னோட அம்மா கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. இதை தொடர்ந்து காலேஜ் லீவ் டைம்ல வீட்டுக்கு வந்த ஸ்னேகா இந்த விஷயத்த அவங்க அம்மாவான ரோகிணி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்களோட இந்த காதலுக்கு ரோகிணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, கண்டிப்பா இதுக்கு ஓகே சொல்லவே மாட்டாரு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சே கொன்னுடுவாரு. உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிடு அப்படின்னு ரோகிணி தன்னோட மகளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ரோகிணி இப்படி சொல்றதுக்கு காரணம் அவரோட கணவரான சுதீர் காம்ப்ளே ரொம்ப அதிகமா சந்தேக குணம் கொண்டவர். தன்னோட மகளோ மனைவியோ ஏதோ ஒரு ஆண்கிட்ட பேசினா கூட உடனடியா சந்தேகப்பட்டு பயங்கரமா அவங்க கிட்ட சண்டை போடுவாரு. துபாயில இருந்த வரைக்கும் லீவ் டைம்ல அவர் வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் சண்டைகள் நடக்கும். ஆனா கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா துபாயை விட்டு வந்ததுக்கு அப்புறமா தினமும் குடிச்சிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற மனைவியையும் மகளையும் போட்டு அடிக்கிறதையும் மேலும் மகன் கூட சண்டை போடுறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. தினமும் அவங்க வீட்டுல ரகளை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸ்னேகா விஷயத்துல ரோகிணி ஸ்னேகாவை இப்படி எச்சரிக்கை பண்ணாலும் ஸ்னேகா அக்ஷய் மகாதேவ் கிட்ட தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தன்னோட பொண்ணு ஸ்னேகா யார்கிட்டயோ அடிக்கடி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத சுதீர் காம்ப்ளே கவனிச்சிருக்காரு. இது சம்பந்தமா தன்னோட மனைவி ரோகிணி கிட்ட அவ யார்கிட்ட பேசுறா என்னன்னு விசாரின்னு சண்டையும் போட்டிருக்காரு. ஆனா இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு நினைச்ச ரோகிணி அது அவ கூட படிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, நீங்க எதுக்கு பெருசு பண்றீங்க அப்படின்னு அந்த விஷயத்த சமாளிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ரோகிணி சொன்னதை உண்மைன்னு நம்பின சுதீர் காம்ப்ளே பின்னாடி ஸ்னேகா ஒரு பையன்கிட்ட தான் பேசுறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இதனால ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து தன்னோட மகளையும் பொய் சொன்ன காரணத்துக்காக தன்னோட மனைவியையும் பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காரு. இப்படி கோவப்பட்டு தன்னோட மகளையும் மனைவியையும் மோசமான முறையில போட்டு அடிக்கிற விஷயம் பல நாட்களா தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதனால ஒரு கட்டத்துல ரோகிணி என்னோட வாழ்க்கை தான் இப்படி அமைஞ்சிடுச்சு, நான் தான் நரகத்துல மாட்டிக்கிட்டேன், நீயாச்சும் உனக்கு பிடிச்சவங்க கூட போய் வாழ்ந்துக்க அப்படின்னு தன்னோட மகள் ஸ்னேகா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் தன்னோட காதலுக்கு அம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டாலும் மறுபுறம் அப்படி தன்னோட காதலன் கூட வீட்டை விட்டு போயிட்டா தன்னோட அம்மாவை அப்பா அடிச்சே கொன்னுடுவார்னு ஸ்னேகா ரொம்ப பயந்துருக்காங்க. இதுக்கு அப்புறமா ஸ்னேகா தன்னோட தாய் ரோகிணி கிட்ட இந்த விஷயம் சம்பந்தமா பேசும்போது தான் அவங்க ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாங்க. தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுற சுதீர் காம்ப்ளேவோட தொல்லை தாங்க முடியாம அவரோட மனைவியும் மகளும் ஒரு கட்டத்துல அவரை கொல்லணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. ஸ்னேகா இந்த விஷயத்த தன்னோட காதலர் அக்ஷய் மகாதேவ் கிட்ட சொல்ல ரோகிணி ஸ்னேகா அக்ஷய் மகாதேவ் இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த கொலையை பண்ணணும் அப்படின்னு அவங்களோட பிளான் இருந்துச்சு. ஆனா கொலை பண்ணா நம்ம மாட்டிக்காம இருக்கிறது எப்படி அப்படின்னு அவங்க யோசிச்சப்போ அவங்களுக்கு முதல்ல யோசனைக்கு வந்தது திருஷ்யம் படத்தோட கன்னட ரீமேக்கான திருஷ்யா படம் தான். அந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரு கொலையை பண்ணிட்டு அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதன் அடிப்படையிலேயே அவங்களோட எல்லா செயல்பாடுகளுமே இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்க சுதீர் காம்ப்ளேவை யாரோ பணத்துக்காக திருட வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு அவங்க 3 பேருமே முடிவுல இருந்தாங்க. இதன் அடிப்படையில் 2022 செப்டம்பர் 16 அன்னைக்கு புனேவில் இருந்த அக்ஷய் மகாதேவ் ட்ரெயின் பிடிச்சி பெலகாவிக்கு வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினாரு. இதுக்கு அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் 17 அன்னைக்கு அதிகாலை 3:30 மணி அளவில் அக்ஷய் மகாதேவ் தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து சுதீர் காம்ப்ளேவோட வீட்டை நோக்கி போனார். அவங்க ஏற்கனவே போட்டிருந்த பிளான் படி அந்த வீட்டோட பின்கதவை ரோகிணியும் ஸ்னேகாவும் திறந்து வச்சிருந்தாங்க. இவங்களோட இந்த எந்த பிளானுமே தெரிஞ்சிராத சுதீர் காம்ப்ளேவோட மகன் சத்தம் எதுவும் வந்து எழும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு முதல் நாள் நைட் அவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் ரோகிணி தூக்க மாத்திரைகள் கலந்து கொடுத்துருக்காங்க. அதனால ரோகிணியோட மகன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். இதுக்கப்புறமா அக்ஷய் மகாதேவ் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரோகிணியும் ஸ்னேகாவும் சுதீர் காம்ப்ளேவோட கை கால்களை இறுக்கமா பிடிச்சிக்க அக்ஷய் மகாதேவ் தான் வச்சிருந்த கத்தியால சுதீரை சரமாரியா குத்துனாரு. இதுல சுதீர் காம்ப்ளேவுக்கு கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில கடுமையான வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறம் சுதீர் காம்ப்ளேவோட உயிர் பிரியற வரைக்கும் அவங்க 3 பேருமே அந்த ரூம்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரூம்ல இருந்து கிளம்புனாங்க. நேரா ஹோட்டல் ரூமுக்கு போன அக்ஷய் மகாதேவ் தன்னோட ரூமை காலி பண்ணிட்டு அன்னைக்கு காலையிலேயே திரும்பவும் புனேவுக்கு கிளம்பினாரு.
இதுக்கப்புறமா ரோஹிணி காலை 6 மணி அளவில் தன்னோட கணவர் சுதிரை மர்ம நபர்கள் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன சம்பவங்கள் நடந்திருக்கு. சுதீர் காம்ப்ளே கொலை செய்யப்பட்டதுல இருந்து 12 நாட்களுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்னேகா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதன் அடிப்படையில சுதீர் காம்ப்ளேவோட மனைவி ரோஹிணி, அவங்களுடைய மகள் ஸ்னேகா, ஸ்னேகாவோட பாய் ஃப்ரெண்ட் அக்ஷய் மகாதேவ் விதேகர் ஆகிய 3 பேரையும் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்டு இப்ப வரைக்கும் இவங்க 3 பேர் மீதான வழக்கு கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னமும் இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்படல. நடந்த ஒட்டுமொத்த விஷயங்களை கவனிச்சு பார்க்கும்போது அதிகமா தப்பு செஞ்சது யாரு? சந்தேக குணம் கொண்ட சுதீர் காம்ப்ளேவா, இல்ல தன்னோட காதலுக்காக அப்பாவை கொலை பண்ண மகள் ஸ்னேகாவா, இல்ல கணவர் கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த கொலைக்கு துணை போன ரோஹிணியா, இல்ல காதலி சொல்றாங்கன்னு ட்ரெயின் பிடிச்சி வந்து கொலை பண்ணிட்டு போன அக்ஷய் மகாதேவா? மேலும் இந்த கொலையை பண்ண 3 பேர்ல யாருக்கு அதிக தண்டனை கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.